குணசாலியும் கூடாரவாசி. அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க சில பேர். நான் குணசாலியாகவே இருக்கிறேன், கூடாரவாசியாக இருக்கிறேன். ஆனால் அதே யாக்கோபு என்ன பண்ணுறான்? ஏராளமான உயர்ந்த பொருட்களை எல்லாம் என்ன பண்ணுறான்? அரசனுக்கே எடுத்து என்ன பண்ணுறான்? ஒட்டகமாக எடுத்து கொடுத்தாமிச்சான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா. விளங்குறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. முதல்ல நான் சொல்கிறேன் பாருங்க. ஆபிரகாம் 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கிறாரு. 12ஆம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு? நீ வா, உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வாதமாக மாற்றுவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ சகல ஜாதிகளில் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்படி 12ஆம் அதிகாரத்தை அழைக்கிறார். ஆனால் முதல்ல கொடுத்த ஆசீர்வாதம் எது திரும்ப? அங்கேருந்து வந்தோன்னா பொருளாதார ஆசீர்வாதம் தான். 13 இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 13 2ஆம் அதிகாரத்தை வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்தியிலே உடைய சீமானாய். பாத்தீங்களா? 12ஆம் அதிகாரத்தில் அழைச்சாரு. 13ஆம் அதிகாரத்திலேயே என்ன பண்றாரு? ஆபிரகாமுக்கு என்ன பண்றாரு? ஆதியாகமம் 13:2 ஆபிரகாமுக்கு வாசிக்காரு. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். பாத்தீங்களா? பிச்சைக்காரனா இருந்தான போட்டுக்குதா? சொல்லுங்க, பிச்சைக்காரனா இருந்தான் போட்டுக்குதா? ஆபிரகாம் அங்கேருந்து அழைக்க சொல்ல அங்கேருந்து இங்கே வந்தான். 12ஆம் அதிகாரத்தில் வந்தான். அடுத்த 13ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஆபிரகாமுக்கு பேர் என்னன்னா சீமான். பக்கத்தில் சொல்லுங்க, என்னதுங்க? சீமான். பக்கத்தில் சொல்லுங்க, சீமான். பக்கத்தில் சீமான். எப்படிப்பட்ட சீமானுங்க? வெள்ளியையும் பொன்னையும் மிருக ஜீவன்களும் ஆஸ்திகள் உடைய சீமான். இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இருக்குது. அது கிறிஸ்து இயேசுவின் மூலமா இருக்குது. இவனுக்கு ஆபிரகாமுக்கு ஏராளமா இருந்துச்சுங்க. அதனால பாருங்க, ஆபிரகாம் எத்தனையோ கூடாரங்கள் போட்டுருந்தானோ, அவனுக்கு ஏகப்பட்ட வேலைக்காரங்கள் இருந்தாங்களாம். ஆபிரகாமுக்கு ஏகப்பட்ட வேலைக்காரங்க இருந்தாங்க. அது இல்லாமல் ஹையராக ஒரு 318 பேரை என்ன பண்ணுறான்? வாடகைக்கு வாங்கிக்கிறான். என்னது? ஒப்பந்த வாழை வச்சு இந்த மனுஷர்களையே போய் ஒரு ராஜாக்களையே என்ன பண்ணுறான்? ஜெயிச்சுட்டு வந்துட்டான். சொல்லுங்க, ராஜாக்களே என்ன பண்ணுறான்? ஜெயிச்சுட்டு வந்துட்டான். 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளியும் பொண்ணும் என்ன பண்ணுது? 14ஆம் அதிகாரத்தை எடுத்து படிச்சு பாருங்க. 14ஆம் அதிகாரம் தானேங்க. வெள்ளியும் பொண்ணு என்ன பண்ணுது? அவனுக்கு முன்னா கொட்டி கிடக்குது. ராஜா சொல்கிறான், என்ன சொல்கிறான்? சாலமோனின் ராஜா. அந்த ராஜா என்ன சொல்கிறான்? ஆபிரகாமே, ஜனங்களுக்கு எனக்கு கொடுத்துருப்பான், வெள்ளியும் பொண்ணு நீ எடுத்துக்கோ. சொல்லுங்க, என்ன? வெள்ளியும் பொண்ணும் நீ எடுத்துக்கோ. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. வெள்ளியும் பொண்ணு நீ என்ன பண்ண? எடுத்துக்கோன்றான். அப்போ என்ன சொல்கிறான்? இதில் இருக்கிற ஒரு சரட்டை கூட எடுக்க மாட்டேன், ஒரு சின்ன பிட்டு கூட எனக்கு வேணாப்பா, எனக்கு இந்த மக்களுக்கு கொடுத்துரு, எனக்கு மக்களுக்கு கொடுத்துரு. ஹல்லேலூயா. குவிஞ்சு கிடக்குது. ராஜா சொல்கிறான், ஜனங்களை தாரு, நீ இதெல்லாம் எடுத்துக்கோ, எனக்கு ஏற்கனவே கர்த்தர் வச்சுக்கிறார், கர்த்தருக்கு நேராக என் கரத்தை நான் உயர்ச்சிட்டேன், அவர் என்னை ஆசீர்வச்சிருக்கிறார், என்னை சீமானா மாற்றிருக்கிறார். சொல்லுங்க, என்னை சீமானா என்ன பண்ணிக்கிறாரு? மாற்றிருக்கிறாரு. எனக்கு ஏராளமாக வேலைக்காரிகளும் இருக்கிறாங்க, ஒட்டகங்களும் இருக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க. பொண்ணு பார்க்க சொல்ல எலேசேர் என்ன சொல்கிறான் லாபான்கிட்ட? வாசிச்சு பாருங்க. 24:35 பார்த்தீங்களா? அவன் வேலைக்காரனுடைய விட்னஸ் பாருங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா. 2வது ட்ரிப், ஒரு காரியத்துக்கு 2 ட்ரிப் சொன்னாது அது உண்மை. அவர் என்ன பண்றாரு? சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் என்ன பண்ணிக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். யாரு கொடுத்திருக்கிறாருங்க? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். பக்கத்துல சொல்லுங்க, மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறாரு. அவருக்கு வெள்ளி இருக்குது, பொண்ணு இருக்குது,
வேலைக்காரர் இருக்கிறாங்க, வேலைக்காரிகள் இருக்கிறாங்க, ஒட்டகங்கள் இருக்குது, கழுதைகள் இருக்குது, ஆடு மாடுகள் இருக்குது, திரளாக இருக்குது. அதனால தான் வந்து இங்கே எல்லாம் டவுரியெலாம் வந்து பொம்பளை ஆளுக்கிட்ட கேட்பாங்க. இவன் 10 ஒட்டகங்களுக்கு நேராக எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறான், டவுரியை கொடுக்குறான். சும்மா தண்ணி எடுத்துன்னு வந்ததுக்கு கம்பல் கொடுக்குறான். சொல்லுங்கள், தண்ணி எடுத்துன்னு வந்தால் என்ன பண்ணுறான், ஒட்டகங்களை தண்ணி கொடுன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு கொடுத்தா போகிற ரெபேக்கா இல்லை, ரெபேக்காலுக்கு என்ன கொடுத்தான் அவன், யார் என்ன கொடுத்தான் கவனிங்க. 10 ஒட்டகம் ஃபுல்லாக பொண்ணு பார்க்கறதுக்கு சீர் எடுத்துன்னு போனான். யாருங்க, எலேசர். இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்க. யார்கிட்ட கொடுத்தான்னு போகிறான், வேலைக்காரர்கிட்ட கொடுத்தான்னு போகிறான். வேலைக்காரனை நம்பி 10 ஒட்டகம் நிறைய சாமான் செட்டை கொடுத்தான்னு போகிறான். யாராவது கொடுத்தான்னு போனா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் ஆபிரகாம். சொல்லுங்கள், அவ்வளோ பெரிய ஆள் ஆபிரகாம். இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்கள். சும்மா தண்ணி எடுத்து வந்து கொடுத்தோன்னே அவளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், இந்தா பிடிச்சிக்கோ ஒரு கம்பல். என்ன பண்ணுறான், கடுக்கன்லேயும் கம்பளையும் என்ன பண்ணுறான் அவன் கொடுக்குறான். இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்கள். என்னடா தண்ணி கொடுத்ததுக்கு இவன் பெரிய பொன் கம்பளை கொடுக்குறான்னா உடனே ஓடி வரான். அங்கே அண்ணங்காரன் லாபான் ஓடி வரான். தப்பன்னு ஐயோயோ ரொம்ப பெரிய பணக்காரனாக இருப்பான் போலே, ஷேக்கு மதிக்கிறான். இவன் 10 ஒட்டகம் வச்சுருக்கிறானா, வா 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 வா, கழுத ஒட்டகம் எல்லாத்துக்கும் நாங்கள் தண்ணி தரோம், ஓடியா ஓடியா ஓடியான்னு சொல்லி என்ன பண்ணுறான், வரவேற்று வந்து கூட்டின்னு போய் உள்ளே வந்து நிற்க வைக்கிறான். அப்போ ஆபிரகாமை பாருங்கள், ஆபிரகாம் வேலைக்காரனை பாருங்கள், அவன் கொண்டு போன சீரை பாருங்கள். அவன் வந்து இலப்பமாக இருக்கிறான்னா எப்படி இருக்கிறான். இருந்தால் ஒரு ஆமேட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவன் மனைவி இறந்துடுறா பாருங்க. மனைவி இறந்துட்டோன்னா ஃப்ரீயாக எடுத்துக்கப்பா உனக்கு கல்ற பூமி ஏன்றான். ஃப்ரீன்ற பேச்சுக்கெல்லாம் எனக்கு வேணாப்பா, காசு கொடுத்து தான் நான் வாங்குவேன். எண்ணி எடை போட்டு என்ன பண்ணுறான், ஒரு மலையே வாங்கிட்டான். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க. ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அந்த ஆணேக்கு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க ஆபிரகாமை பார்த்து, எங்களுக்குள்ளே நீ ஒரு மகா பிரபு. சொல்லுங்க, எங்களுக்குள்ளே நீ யாருங்க, எங்களுக்குள்ளே எங்கள் சுற்று வட்டாரத்தில் நீ யார் தெரியுமா, நீ ஒரு பிரபு, நீ ஒரு பிரின்ஸ் அப்படின்றான். அதனால் ஆசையாக நேசித்த மனைவிக்கு கல்ற பூமியை சொந்தமாக கொடுத்து என்ன பண்ணுறான், நிறுத்தி வாங்குறான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஷாஜகானை தான் கேட்டிருப்பீங்க. அவ்வளோ நேசித்து அந்த யமுனை நதிக்கரையில் ஒரு தாஜ்மஹாலை, பளிங்கு கல்லை தாஜ்மஹாலை கட்டி எவ்வளோ நேசமாக இருந்து அவ்வளோ பெரிய தாஜ்மஹாலை கட்டிக்கிறான் பாரியா, மனைவி மேலே ஆசையா. என்னங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஆபிரகாம் சாராளுக்கு என்ன பண்ணுறான், ஒரு மலையே வாங்கி கல்ற பூமியாக வச்சாங்க. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். அப்போது இந்த ஆபிரகாம் சீமான் பக்கம் சொல்லுங்கள். ஆபிரகாம் சீமான். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் பிறகு தான் அவர் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை பெற்றான். ஆனால் முதல்ல கொடுத்த ஆசீர்வாதம், நிறைவாக கொடுத்த ஆசீர்வாதம் எதுன்னா பொருளாதார ஆசீர்வாதம் தான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்கிறேன், பொருளாதாரத்தில் நீங்கள் மேலுக்கு வரும்போது தான் நீங்கள் யார், உங்கள் தேவன் யார் என்பதை இந்த உலகம் அறியும். நீங்கள் இல்லைங்க நான் இன்னும் கூடாரவாசியாக தான் இருப்பேன். ஆபிரகாம் கூடாரத்தை வச்சுருந்தான், யாக்கோபு கூடாரம் வச்சுருந்தான், இஸ்ரவேல் ஜனங்களும் கூடாரம் இருந்தான். ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலுக்கு எல்லாம் ஒரே ஒரு ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமுக்கு பார்த்து சொன்னார், என்ன சொன்னார்ப்பா, எப்பா நீ பார்க்குற பூமியெல்லாம் நீ தரப்போகிறேன், அதனால் நீ என்ன பண்ணு, இந்த தேசம் எவ்வளோ தொழுவோ அவ்வளோ தொழுவு எழுந்து நடந்து திரியினா, நீ பார்க்கணும், நீ நடக்கணும், அதெல்லாம் நான் உனக்கு தரப்போகிறேன், அந்த பூமியெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன், தரப்போகிறேன். அப்போ அவன் ஒரே இடத்துல கல் வீடு கட்டிட்டு இருப்பானா? அவன் ஒரு விசுவாசம் உள்ள வீரன். கர்த்தர் சொல்லிட்டார், பார்க்குறத தரேன்னு சொன்னார், உள்ளங்கால் மிதிக்கிற இடத்த தரேன்னு சொல்லிட்டாரு, ஏறெடுத்துக்கிற பார்க்குற பூமியெல்லாம் தரேன்னு சொல்லிட்டாரு. தனக்கும் தன் சந்ததிக்கும் எதிர்காலம் வரப்போகிற பெரிய ஜனத்துக்கும் ஒரு பெரிய தேசத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி அவன் நடந்து திரியிறான். அதனால் அவன் வீடு கட்டலை. வீடு கட்டியிருந்தால் அவன் என்ன பண்ணால் ஒரே இடத்துல தான் இருந்திருப்பான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அவனுடைய அழைப்பு என்ன, தேசத்தை சுந்தரிக்கிறதுக்கு. அதுக்கு தான் அவன் வீடு கட்டலை. ஆனால் அதுக்காக அவன் பிச்சைக்காரனாக இல்லை. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலருக்கு என்ன 40 வருஷமாக ஏன் கூடாரத்தில் இருந்தாங்க?
40 வருஷமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க? ட்ராவல் பண்ணாங்க. 40 வருஷமாக என்ன பண்ணாங்க? ட்ராவல் பண்ணாங்க. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ட்ராவல் பண்ணுறவங்க என்ன கல் உள்ளே கட்டி இருக்க முடியும்? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஆனால் கானானுக்குள்ளே போயிட்ட பேருக்கு அவங்களுக்கு என்ன கொடுத்தாரு? கூடாரத்தை வச்சாரு. நீ வெட்டாமல் வெட்டப்பட்ட துறவையும், நடாத திராட்சை தொட்டதையும், கட்டாத வீடுகளையும், தோப்புகளையும், துறவுகளையும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்? தருவேன். கானானுக்குள்ளே போயிட்ட பிறகு அவங்களுக்கு கூடாரம் இல்லை, கல் வீடு கட்டி தோட்டம் துறவோடு, தோப்புகளோடு, துறவுகளோடு, ஹல்லேலூயா, சகல வஸ்துகள் நிரம்பிய வீடுகளோடு. உபாகத்தில் அப்படி தான் சொல்லுது. சகல வஸ்துகளை வீடுகளை கட்டி நீ குடியிருக்கும் போது, அப்போ முதல்ல பாருங்க, வெள்ளியையும் பொன்னையும் தருவார், வீடு வாசல்களை தருவார். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நடக்குமா? நடந்தே தீரும். இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு கஷ்டமாக இருக்குது. எது காரணம்? மனது. நம்மெல்லாம் முடியாதுங்க. விலை ரேட்டு பாரு, ஸ்கொயர் ஃபீட் ஐயோப்பா 4000 ரூபான்றான். என்னால் எப்படி வாங்க முடியும்? கனவுல கூட நினச்சி பார்க்கக்கூடாது. கடைசி வரைக்கும் வாங்க மாட்டேன். நீ தான் நினச்சி கூட பார்க்கறதுக்கு பயப்படுறிய, அப்புறம் எப்படி சொந்தமாக்க முடியும்? ஹலோ, நினச்சி பார்க்கறதுக்கே நீ பயப்படுறன்னா அப்புறம் எப்படி சொந்தமாக்க முடியும்? ஏன்னா மனது அந்த நினச்சி பார்க்கறதுக்கே அலறுது. காசு நம்மளாம் கிட்ட போகவே முடியாதுங்க. இந்த கடையிலலாம் கிட்ட போக முடியாதுங்க. மேக்ஸ் உள்ள போக முடியாது, ரிலையன்ஸுக்குள்ளே நம்ம என்னங்க அப்படி தெருவில் போய் அங்கே போய் கனரா பேங்க் ஓரத்தில் இருக்கிற ஒரு 4 கடையில் 4 துணி எடுத்துன்னு வந்தால் போதுங்க. நம்மெல்லாம் மேக்ஸில் போகக்கூடாது, நம்மெல்லாம் ரிலையன்ஸில் போகக்கூடாது, நம்மெல்லாம் என்னது போத்தீஸ்லாம் போகக்கூடாது, சும்மா அப்படி போய் எடுத்துன்னு வந்தரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் சொல்கிறார், பாசானின் தேனையும் உயர்ந்த வெண்ணையும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். உயர்ந்ததையும் பெஸ்ட்டையும் உனக்கு தருவேன் வாக்கு பண்ணிக்கிறார். சகல ஜனங்களை பார்க்க நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது என்னையா பண்ணணும்? முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எண்ணத்தை வந்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் கழுவணும். என்ன பண்ணணும்? தினமும் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, ரத்தத்தினால என் எண்ணத்தை கொஞ்சம் கழுவுங்க. இந்த குறுகின மூளையை எடுத்து போடுங்க. இந்த கார்னர் மைண்டை எடுத்து போடுங்க. உன்னை நம்ப மறுக்கிற இந்த அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க. அவன் கேட்டான் ஒருத்தன் வந்து, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் கொஞ்சம் என்கிட்ட பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது? கொஞ்சம் அவிசுவாசம் இருக்குது. அதான்டா உனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்றார் ஆண்டவர். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அதில் தான் மனது புதிதாகணுன்றார், மனது மறுரூபமாகணுன்றார், உன் ஆத்துமா வாழணும்னு சொல்கிறார், எண்ணங்கள் புதிதாகணுன்றார். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த எண்ணத்தை புதிதாக்குறதுக்கு தான் என்ன பண்ண? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆண்டவரே, வலப்பக்கம் இடப்பக்கம் இடகொண்டு பெருகுவாயின்னு சொல்லுது. உனக்கு வந்து என்ன பண்ண? விசாலத்தை உண்டாக்குவேன்னு சொல்கிறார். சொல்லுங்கள், விசாலத்தை உண்டாக்கும். எண்ணங்களில் விசாலம் கொண்டாவது. உன் அறையை விரிவாக்கட்டு, உன் மூளையை உரிதாக்கு, எண்ணங்களில் விசாலமாக்கு. ஒருவனுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அப்படி தான். அந்த எண்ணத்தில் சிந்தனையில் நம்ம வந்து ஒரு காரியத்தை நிறுத்தணும். என்ன நிறுத்தணும்? ஐயோ, நான் வந்து ஒரு பரதேசியை போல, ஒரு என்னாவது பண்டாரம் போல, ஒரு தெருப்போக்கன் போல, ஒரு பிரயாணி போல நான் வாழ்க்கை வாழத்துக்கு வரல. நான் ஆபிரகாமை அழைத்தது போல என்னை அழைச்சிருக்கிறாரு, ஆபிரகாமை தெரிஞ்சு கொண்டது போல என்னை தெரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு, கிறிஸ்து இயேசுக்குள்ளே முர்த்தரித்திருக்கிறாரு, ரத்தத்தினால கழுவி இருக்கிறாரு. நான் வாளா இல்லை தலையா இருப்பேன், நான் கீழா இல்லை நான் மேலா இருப்பேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் சீமானா இருப்பேன், எனக்கு வெள்ளியையும் பொன்னையும் என்ன பண்ணுவார்? தருவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? உங்கள் எண்ணத்தில் எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் என்ன பண்ண? விசுவாசிக்கணும். இது எப்படி விசுவாசிக்க முடியும்? பெரிய சவால். இந்த சவாலை மேற்கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று தான் செய்யணும். என்ன செய்யணும்? ஒன்று தான் செய்யணும். என்ன? வசனம் சொல்லுது, ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்குது. நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடக்கும்.
நான் விரும்புறது வரும்.